இந்த பார், இந்த குடும்பத்துக்கு இந்த குழந்தை வேணுமா நான் வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன். அக்கா, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியலக்கா. வாமா போலாம், கூட்டிட்டு வாங்க. என்ன இப்ப எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம்? அப்ப உங்களை பார்த்தா நேரா உங்ககிட்ட தான் வருவா. ஏன்னா அவளை பெத்தவங்களே அவளை சேர்க்க மாட்டாங்க. நீங்களும் வாய் முழிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்டுங்கிற பாசத்துல அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்து வாழ மாட்டோம். ஜாக்கிரதை. ஐயோ தமிழ், அவசரப்பட்டு குழந்தை எங்க காலடியில போட்டு எங்களுக்கு பாவத்தை சேர்த்துறாத. ஏன்னா நாங்களே பாவப்பட்ட ஜென்மங்களா தான் இருக்கோம். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உன் ஃப்ரெண்டு என்ன சம்பாதிக்கிறாரு, நாங்க எப்படி வாழறோம்னு. எங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு வயிறார சாப்பாடு போடவே எங்களால முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க இருக்கோம். இந்த லட்சணத்துல உன் குழந்தைய நாங்க எப்படி வளர்க்க முடியும்? வாய் மூடுறியா? தமிழோட சூழ்நிலை புரியாம பேசாத. நம்ம நிலைமை புரிஞ்சதுனாலதான் நான் இப்படி பேசுறேன். தமிழ் நிலைமையை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த குழந்தைய நம்ம வளர்க்கும் போது பாக்குறவங்க இது கொலைகாரியோட குழந்தைன்னு சொன்னா அந்த வார்த்தையோட பாதிப்பு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான். சாரி தமிழ். இல்ல கைலாசம், நான் உங்களை தப்பாவே நினைக்கல. ஏன்னா தப்பு என் மேலதான். விதியோட சூழ்ச்சிக்கு என் ஃப்ரெண்டு நீயும் பலியாடக்கூடாதுல்ல. எனக்கு உன் மேல கோவமே இல்லை. இந்த பாருமா, இவங்க தான் இந்த குழந்தை காப்பகத்தோட இன்சார்ஜ். உன் குழந்தைய வளர்க்கறதுக்கு யாரும் முன் வரலைன்னா இவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைங்கம்மா. இவங்க கோர்ட் மூலியமா வந்தவங்க. உன் குழந்தைய நல்லபடியா வளர்ப்பாங்கம்மா. நீ அனாதையா வாழணும்னு தலையில எழுதி வச்சிருக்கும் போது யார்தான் உதவி பண்ணுவாங்க? கவலைப்படாதீங்கம்மா. குழந்தைய அம்மா ஸ்தானத்துல இருந்து யாராலையும் வளர்க்க முடியாதுமா. இருந்தாலும் நான் உங்க குழந்தைய தாய் ஸ்தானத்துல இருந்து வளர்க்கறேம்மா. நல்லபடியா வளர்க்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பயப்படாம குடுமா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ எல்லார்கிட்டையும் குழந்தைய வளர்க்குறியான்னு கேட்டீங்க, ஆனா என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஏன் என்ன திரும்பி பார்க்கவே இல்லையே? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் இந்த குழந்தை உங்க குழந்தை இல்ல, என் குழந்தை. நீங்களும் அண்ணனும் எப்படியெல்லாம் இந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட நல்லபடியா நான் வளர்த்து காட்டுறேன். அண்ணி, கார்ல தானே வைக்கணும்? ஆமா. கொடுங்க, நான் வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, கொடுங்க நீ. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ உட்காரு. பரவாயில்ல. அண்ணி, நீயா? வேலைக்காரங்க இல்ல வெளியில போயிருக்காங்க, அதான் நானே எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க நீ.
நீங்க கிளம்புங்கம்மா. சரிங்க. தாய்ப்பாசம் என்னன்னு தெரியாம வளர்ந்தவனா நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் தாய்ப்பாசம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணனும் தான். நீங்க எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, மகாலட்சுமி. அண்ணி, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, நம்ம குடும்பத்தோட குலவிளக்கு. இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளுக்கு கண்ணுல இப்பதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு தான் தெரியும் எப்ப மழை பெய்யணும், எப்ப காத்தடிக்கணும்னு. ஏ, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உதவி செய்ய அனுப்புனதும் அந்த கடவுள் தான். அந்த கடவுளுக்கும் உனக்கு ரொம்ப நன்றிப்பா. பாத்துக்கோ. ஏன்பா கௌதம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வாழ வேண்டிய வயசுல இருக்க. பேசாம இந்த குழந்தை தூக்கி ஒரு ஆசிரமத்தில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கட்டிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதை பாப்பியா? வயசானா பாசமும் அன்பும் கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு கூட இல்லாம ரொம்ப கேவலமா ஆயிட்டீங்க. ச்சே, எங்க அண்ணியோட அப்பான்றதுனால சும்மா வர்றேன். வேற யாரா இருந்தா மரியாதை கட்டுறோம். உனக்கு போய் நல்லது சொல்றேன் பாரு. டைம் ஆச்சுமா, குழந்தைய கொடுத்துட்டு வாமா. உன்னை கொண்டு போய் ஜெயில தாங்க ஒப்படைச்சிட்டு போனேன். குழந்தைய கொடுமா. குழந்தைய கொடுத்துட்டு ஜீப்ல ஏறுமா. இதாம்மா, அழைச்சிட்டு ஜீப்ல ஏத்து. ஏறுமா, டைம் ஆச்சு, ஏறு. ஏற விடுமா, ஏறு. ரெடியா வண்டியா? ஏய், எதுக்கு அந்த பொம்பளை ஆண்ட என்ன கூட்டு போற? ஐயே, அவங்கள அவைவன்னு பேசினா உனக்கு சூடுதான் கிடைக்கும். வேண்டாம், விட்டுடு. என்கிட்ட வச்சுக்காத. என்ன விட்டுரு. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். இங்க வா. 5000 ரூபாய் பணம் தரேன், 2 பேரும் எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா 10000 ரூபாய் தரேன், வாங்கிக்கிங்க. என்ன யோசனை பண்றீங்க? நீங்க உங்க டியூட்டி முடிஞ்சு போறதுக்குள்ள உங்க கைக்கு பணம் வந்துரும். ஏய், உன்கிட்ட பேசிட்டே போற. வாடி. ஏய், ஏய், வாடி. வாடி. வாடினா. விடு சொல்றல. வாடி. வாடி. போ. வா. வாடி. வாடி. ஏய், வாங்கறல. வா. விடுங்க, தைரியம் தான் எங்களுக்கு நீ லஞ்சம் கொடுப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வா. வா. போ. வாடி. வா. வா. வாடி. ஏய், எழுந்துரு. இந்தாங்க மேடம், இதுதான் இவ வச்சிருந்த செல்போனும் சிம் கார்டும். எதுக்காக அந்த பொம்பளை கூப்பிடுறான்னு கேக்குறா மேடம். இவோ 5000 ரூபாய் தரேன், 10000 ரூபாய் தரேன், என்ன விட்டுடுன்னு சொல்றா மேடம் இவ எங்க கிட்ட. அந்த லத்தி எப்படி கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க போங்க. ஓகே மேடம். அப்ப விஷயத்துக்கு வருவோமா? மேடம், இங்க பாருங்க, நான் ஒண்ணும் தப்பா பேசல. பேசு, தப்பா பேசு. நீ எப்படி தப்பா பேசினாலும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா தப்பான வார்த்தைகள் எவ்வளவு இருக்கோ
எல்லா வார்த்தைகளையும் உன்ன மாதிரி ஆளுங்க பேசி பேசி நிறைய கேட்டாச்சு. சோ நீ என்ன சொன்னாலும் அது என்ன எந்த விதத்திலயும் பாதிக்காது. என்ன இது இது எப்படி வந்ததுன்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியாது மேடம். மேடத்துக்கிட்ட மாட்டிட்டல்ல. இப்பதானே பூஜையை ஆரம்பிக்கிறாங்க, போக போக எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சொல்லு மேடம் சொல்லு. எனக்கு தெரியாது மேடம். தெரியாது எப்படி வந்ததுன்னு சொல்லு. என்ன விட்டுருங்க மேடம். எனக்கு ஒண்ணு சொல்லு. தெரியாது. இது என்கிட்ட எப்படி வந்ததுன்னே தெரியாது மேடம். இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் மேடம். கொட்டினாதான் சரியா வரும். சொல்லுடி. எனக்கு தெரியாது. பாத்தீங்களா? வேண்டாம் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். என்ன விட்டுருங்க மேடம். சத்தம் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி? நல்லா வேணும் இவளுக்கு. காட்ஸ் மேடம். எஸ் மேடம். இந்த செல்போன் உள்ள வந்ததுக்கு காரணமே இங்க இருக்கிற காட் ராமநாதன் தான். அவர் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். இவளை தூக்கி செல்ல போடு. ஏய் வா. ஏமா நிக்கிற? வாமா. நான் வரமாட்டேன். நான் செய்யாத தப்புக்கு என் குழந்தைய விட்டுட்டு நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். இந்த பாருமா, நீ ஒரு தண்டனை கைதி. கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு உன்னை சூப்பரண்ட் ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கான். இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்த, இப்ப எதுக்கு அடம் முடிச்சிட்டு இருக்க? வாமா உள்ளுக்கு. நான் வரமாட்டேன் சார். இந்த பாருமா, இதுக்கு மேல அடம் முடிச்சுன்னா அடிச்சு ஓதி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன். ஏமா ரொம்ப பேசாத, சீக்கிரம் வா. மேடம் திட்டுவாங்கம்மா. இந்தாம்மா, வாமா இழுத்துட்டு வாமா. வாமா சொல்லுங்க. விடுங்க. போகல. நான் பாருமா, வரமாட்டேன். வாமா. அடம் முடிச்சிருக்க, வாமா. வாமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கோர்ட்ல இருந்து அழைச்சு வரேன் மேடம். எத்தனை வருஷம்? புருஷனை கொலை பண்ண கேஸ்ல ஆயுள் தண்டனை கைதியா வந்திருக்கான் மேடம். இந்தாங்க மேடம் ஃபைல். சரி நீங்க போங்க. ஓகே மேடம். நீயா புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்க? நம்பவே முடியலையே. இந்த காலத்துல யாரையும் நம்பவே முடியல. உன் தலையெழுத்தை யாராலையும் மாத்தவே முடியாது. காட், சொல்லுங்க மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் அந்த Dress கொடுங்க. ஓகே மேடம். வாமா வாங்க. ஆமா. ஓடி. வா. நான் வாமா. வரமாட்டேன். சொன்ன கேளு. அடம் பிடிக்காம வா. ஐயோ. வாமா. ஏய் வா. நான் வரமாட்டேன். வா சொல்றேன். ஆமா. வா. நீ அப்படி வர பிடிக்காத. வா. எங்க ஓடுற? நில்லு. நான் எந்த தப்பு பண்ணல. நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன விடுங்க. வாமா நீ. வாமா. வாமா இங்க. வாமா சொல்றேன். வாமா. வாமா சொல்றேன். இவகிட்ட பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. மேடத்துக்கிட்ட கூட்டிட்டு போனா தானா வலிக்கு வரப்பா. வாமா. வா சொல்றேன். செல்லுக்குள்ள வாமா. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன விடுங்க. ஏசாம வாமா. வாமா. எந்த தப்பு பண்ணல. என்ன விடுங்க. வாமா. வா. ஆங்கறேன். வாமா. அடம் பிடிக்காம வா. வாமா. வா. சார், நம்ம ஜெயில் காட் ராமநாதன் தான் இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு செல்போன், பிரியாணி, சிம் கார்டுன்னு எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சரி சார். சார், அந்த ஆளு சும்மா விடக்கூடாது சார். நம்மள பத்தி பேப்பர்ல கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க சார். இவர் இங்க வேலை செய்யறது நமக்கு ரொம்ப அசிங்கம் சார். இல்ல சார், இன்னைக்கு வரலாம். இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காரு. நாளைக்கு தான் விசாரிக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், இதுக்கு மன்னிப்பே கிடையாது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. எஸ், என்னாச்சு? மேடம், நான் இங்க இருக்க மாட்டேன். எந்த தப்பு பண்ணல. ஆர்ப்பாட்டம் பண்றேன் மேடம். இவ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். மேடம், நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன அனுப்பிடுங்க. பாக்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? நான் தப்பு பண்ணல மேடம். ஏய், வாய மூடு. அப்ப கத்த வேண்டிய இடத்துல கத்தாம ஏன் இங்க வந்து பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க?
கோர்ட்ல நீ தான் கொலை பண்ண, உனக்கு ஆயுள் தண்டனைன்னு ஜட்ஜ் சொன்னப்போ நீ அங்க கத்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நான் கொலை பண்ணல, நான் தப்பு பண்ணலன்னு ஏன் கத்திட்டு இருக்க? எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு மேடம். ஏன், எதுக்கு பயம்? இங்க என்ன பேய் பிசாசா இருக்கு? மனுஷங்க தானே இருக்காங்க, அப்புறம் பயம் எதுக்கு? என்னமோ தெரியல, இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் இந்த ஜெயில் இல்ல, உன்னோட மனசு. ஐயோ, இந்த இடத்துல நாம ஆயுள் பூரா வாழ போறோமேங்கிற மனபயம். எங்க பார்த்தாலும் 4 சுவரும் கைதிகளையும் பாக்குற மனபயம். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, விதியோட வாழ்ந்துதான் ஆகணும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜெயிலுக்கு போனா நிம்மதியா தூங்கலாம், ஏதோ சின்ன சின்ன வேலை, மணி அடிச்சா சோறு அப்படின்னு நிறைய பேர் இங்க வராங்க. ஆனா இங்க வந்து இந்த கைதிகள், இடம் எல்லாத்தையும் பார்த்ததும் வயித்த புரட்டி போட்ட மாதிரி ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் இப்ப உனக்கு வந்திருக்கு. என்ன படிச்சிருக்க? பிகாம். அடாவடி பொண்ணுங்களே பயந்து ஜெயில பார்த்ததும் கத்தி கதறும் போது படிச்ச பொண்ணு நீ பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. என் குழந்தை அனாதை ஆயிடுச்சு மேடம். நாட்டுல பல குழந்தைங்க அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, மர வெச்சவன் தண்ணி ஊத்தியே தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. இப்ப நீ தமிழ் செல்வி இல்ல, கைதி. அதுவும் ஆயுள் தண்டனை கைதி. இன்னும் சொல்ல போனா புருஷனையே கொலை செஞ்ச கொலைகாரி. இத மாத்த அந்த ஆண்டவனால கூட முடியாது. நீ ஆயுள் தண்டனை கைதி தான், ஆனா ஆயுசுக்கும் இப்படியே இருக்கணும்னு சட்டம் கிடையாது. அதுக்கு முன்னாடி உனக்கு விடுதலை கிடைக்க வழி இருக்கு. அப்படி ஒரு வழிய நானும் கடவுளோ ஏற்படுத்தி தர முடியாது, ஆனா நீ ஏற்படுத்திக்கலாம். அப்படி ஒரு வழிய உன்னால மட்டும்தான் ஏற்படுத்திக்க முடியும். நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எந்த பிரச்சனையும் இல்லாம, யாரையும் அடிக்காம துன்புறுத்தாம நல்ல பேரோட இருந்தா, இங்க வேலை செய்யற போலீஸ்காரங்க உன்னை தப்பா சொல்லாம நல்ல பேர் சொல்றபடி நடந்துகிட்டா, மத்த கைதிகள்லயும் சண்டைக்காரிங்க நிறைய இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட சண்டை போடாம இருந்தா, ஜெயில கொடுக்கற வேலையை மறுக்காம ஒழுங்கா வேலை செஞ்சா, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுக்கமா நீ இருந்தா, உன்னை சீக்கிரமா வெளியில கொண்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். அதை விட்டுட்டு நான் கொலை செய்யலன்னு சும்மா கத்திட்டு இருக்காத. சத்தியமா சொல்றீங்க, என் குழந்தை மேல சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல. நான் எதையுமே பார்க்காம நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்க நான் கடவுள் இல்ல. ஆனா நீ தப்பு செய்யாம இங்க வந்திருந்தா, யார் தப்பு செஞ்சாங்க, எதுக்கு தப்பு செஞ்சாங்க, எதுக்கு உன்னை மாட்ட வச்சாங்கன்ற கேள்விக்கு விட தெரியணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். அதை கண்டுபிடிக்கணும்னா நீ வெளியில போனாதான் முடியும். வெளிய போகணும்னா இங்க நீ ஜெயில இருக்கிற வரைக்கும் மனபலத்தோடையும் உடல் பலத்தோடையும் நீ இருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய். அப்பதான் நீ வெளியில போய் என்ன சாதிக்கணுமோ அதை சாதிக்க முடியும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா?